முதல் 40 வரை 10 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசப்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். எப்தா அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண அவளுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவேர் துவக்கி மின்னித்திற்கு போக மட்டும் திராட்சைத்தோட்டத்து நிழல் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். எப்தா மிஸ்பாவிலிருந்து தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிடித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியும் கலங்கவும் பண்ணுகிறார். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மறந்துவிடக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீ கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றார். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமாரும் என் கண்ணி நிமித்தும் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றார். அதற்கு அவன், போய் வா என்று அவளை 2 மாதத்துக்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடு கூட போய் தன் கண்ணியை நிமித்தும் மலைகள் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்துக்கு திரும்பி வந்தான். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பருத்தின்படியே அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இது நிமித்தம் இஸ்ரவேல் குமாரத்தி வருஷந்தோறும் போய் 4 நாள் கிளையத்தினாகிய எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று என்பதே. ஆமே. நம்ம யாரும் அமர்ந்து கொள்ளலாம். ஒரு இருதயத்தை நெகிழ வைக்கும் ஒரு சம்பவம் இது. பிரைஸ் கார்டு. தயவுசெய்து எல்லாம் அமர்ந்து கொள்ளுங்க. ஃபோன்லாம் சைலண்டில் போடுங்க. கொஞ்சம் அக்கம் பக்கம் கூடுமான முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் இருங்க. ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு இருதயம் அழுத்தம் நிறைந்த ஒரு தவி செய்தி, இருதயத்தை கலங்க பண்ணுகிற ஒரு தேவ செய்தி, அநேக கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு தேவ செய்தி, அநேக சந்தேகங்களை, ஏன் இப்படி நடந்தது, ஏன் இதை அனுமதித்தார் போன்ற கேள்விகள் நிறைந்த அழுத்தமான ஒரு தேவ செய்தி. இன்றைக்கு வாலிபர் மத்தியில் இதை கொடுக்க ஆண்டவர் இந்த நாளிலே என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த பகுதி ஒரு சுருக்கம்தான். அந்த அதிகாரம் முழுவதுமாக வாசிக்கும்போது எப்தா என்பவன், நன்றாய் கவனிக்க வேண்டும், எப்தா குறித்து நான் கடைசியாக சொல்லுவேன், முன்பதாக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். எப்தா என்பவன் ஒரு பரஸ்திரிக்கு பிறந்தவனாய் இருந்தான். அவனுடைய குடும்பத்தார் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனை துரத்தி விட்டார்கள். அவனை துரத்தின போது இவன் காடுகளிலும் மலைகளிலும் சேர்ந்து ஒரு டீமை உருவாக்கி கொண்டு யுத்தம் செய்கிறவனாய், போர் வீரனாய் அவன் பார்த்துட்டு அவன் இருந்தான். அந்த நாட்களிலே நீங்கள் கவனிப்பீர்கள் சொன்னால், அவன் விட்டு வந்த அந்த தகப்பன் வீட்டிலே, அந்த ஊரிலே அம்மோன் புத்திரர் யுத்தம் செய்து வந்து அவளை கலங்கடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே அந்த ஊர் மக்கள் ஒன்றை புரிந்து கொண்டார்கள். இந்த பிரச்சனை தீர்க்க எப்தா இருந்தால் மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி அவனை அழைக்கும்படியாய் அந்த ஊரின் மூப்பர்கள் பெரியவர்கள் கடந்து செல்கிறார்கள். அப்பொழுது இந்த எப்தா அவர்களை நோக்கி கேட்குறான், நீங்கள் தான் என்னை துரத்து விட்டுட்டீங்களே, எனக்கு உங்களுக்கு என்ன, ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சூழ்நிலையை விளக்குகிறார்கள். விளக்கும்போது அவன் என்ன செய்கிறான், சரி அப்போ நான் வரேன், நான் அம்மோன் புத்திரரை மேற்கொண்டு அவர்களை முறியடிக்கிறேன், அப்படி முறியடிச்சா நீங்கள் என்ன இஸ்ரவேல் மேலே தலைவனாக்குவீங்களா என்கிற ஒரு நிபந்தனையை வைக்கிறான். அந்த நிபந்தனைக்கு அவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். பின்பு அவன் போகிறான், யுத்தத்துக்கு போகிற வேலையில் நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தர் அவன் மேல் ஆவியானவர் மேல் இறங்கினான். அவன் யுத்தத்தை ஜெயிப்பதற்கான வேலையை தந்தார். ஆனால் அந்த யுத்தத்துக்கு போகிற வேலையில், இப்போ எல்லாரும் கவனிக்கணும், இப்போ தான் செய்தி, யுத்தத்துக்கு போகிற வேலையில் போயிட்டான். அந்த ஏரியாவில் போன உடனே நல்லா கவனிக்கணும். மிஸ்பாங்கிற அந்த ஏரியாவில் போன உடனே கவனிக்கணும்,
அங்க போன உடனே ஒரு பொருத்தனை செய்கிறான். யாரு? இந்த எப்தா ஒரு பொருத்தனை செய்கிறான். என்ன பொருத்தனை செய்கிறானா, ஆண்டவரே இந்த யுத்தத்தில் அம்மோன் புத்திரருக்கு எங்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்க போகுது. அந்த யுத்தத்தில் நீர் எனக்கு ஜெயத்தை தருவீரானால் என் வீட்டின் வாசப்படியிலிருந்து வெளியே வருவது, முதலாவது வெளியே வருவது எதுவோ அதை உமக்கு பலி கொடுப்பேன் என்று சொல்லி அதை காணிக்கையாக அதை உமக்கு பலி கொடுப்பேன் என்று சொல்லி அவன் சொன்னான். பலி கொடுப்பேன் என்று சாதாரணமாய் சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவன் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவன் சொல்லும்போது அதை தகன பலியாய் கொடுப்பேன் என்று சொன்னான். ஆமே, அல்லேலூயா. நேற்று அந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது அநேகர் தவறான கூற்றுகளை அதிலிருந்து சொன்னதை என்னால் பார்க்க முடிந்தது. ஆமே, நிறைய பரிசுத்தவான்கள் இதை குறித்து பேசியிருக்கிறார்கள். ஆமே, நிறைய பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இந்த செய்தியை பேசியிருக்கிறார்கள். அப்போ நான் கவனிக்கும் போது தான் கர்த்தர் எவ்வளோ நல்லவர், நமக்கும் அவர்கள் பேசிராத அநேக தாட்ஸை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்த நினைச்சு என் மேலே இவ்வளோ பிரியமாக இருக்கிறாரா என்று சொல்லி நான் ஆச்சரியப்பட்டேன். ஆமே, அதில் வேதாகம பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் தன் மகளை பலியெல்லாம் கொடுக்கல. அந்த காலத்தினுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, அதை அதாவது என்னென்னா சாகும் வரை கல்யாணம் ஆகாமல் அதை கன்னியாக வச்சு அதுக்குன்ற ஒரு மடம் இருக்கும், அங்கே அனுப்பிச்சி வச்சுருவாங்க. இதை தான் இப்படி அங்கே எழுதி இருக்குதுன்னு சொல்லி ஒரு கூற்று இப்படி பைபிள் ஸ்டடியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. ஆனால் அதை நான் முற்றிலுமாய் மறுக்கிறேன். ஆமே, காரணம் என்ன என்று சொன்னால், அவர் பலி கொடுத்தார் என்று சொல்லும்போது அவர் கன்னித்தன்மையை அவர் பலியாக ஒப்பு கொடுத்தால், அதனால அவன் அழுதான் கொண்டு போய் விட்டுட்டான் என்பது ஒருவேளை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். இங்கே வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தகன பலியாய். ஆமே, அல்லேலூயா. அதை நிறைவேற்றினான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கூற்றை நான் முழுமையாய் மறுக்கிறேன். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக கவனிங்கள், இதுதான் இந்த ஸ்டோரியுடைய சுருக்கம். இவன் போய் அம்மோன் புத்திரரை ஜெயிச்சுட்டு வரும்போது தான் வீட்டு வாசப்படியிலிருந்து வருவது எதுவோ அதை நான் பலி கொடுப்பேன் என்று சொல்லி அவன் சொன்னான். அதே போல அவன் யுத்தத்தில் வெற்றி பெற்று அவன் வீடு திரும்புகிறான். அவள் மகள் நடனம் ஆடிக்கொண்டு எதிர்கொண்டு வருகிறான். ஆமென், அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. உடனே என்ன செய்கிறான்? அவள் மகளை அவள் என்ன செய்கிறான்? ஆண்டவர் சொன்னபடியே பலி கொடுக்குறான். இதுதான் ஒரு சின்ன ஸ்டோரி. ஆமே, இதை நீங்கள் உணவுபூர்வமாய் நீ கவனித்து தியானித்து, ஆமே, தியானம் என்பது ரொம்ப அது இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் என் தியானம் அது என் மனசை விட்டு போகவே இல்லை. அவ்வளோ காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, ஒரு பெரிய அழுத்தம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் ஆண்டவருக்காக நம்ம இப்படி வைராக்கியமாக இருப்போமா என்கிற கேள்விகளும் எழுப்புகிறது. சில நேரங்கள் தேவன் மேலே சந்தேகம் கூட எழுப்புகிறது. ஆகவே அப்படி தான் வசனத்தை தியானிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நன்றாக தியானிக்கும் போது ஆவியானவர் அதற்கான வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆமே, எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாலிபர்கள் நல்ல உற்சாகமாக வாலிபர்கள் கைகளை தட்டி ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பாட்டு பாடும்போது ஒரு விஷயத்தை கவனித்தேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லி சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆமென். இது வரைக்கும் இந்த சத்தம் எங்கே இருந்தது எனக்கு தெரியாது. வாரம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இப்படி சத்தமாக இன்னைக்கு நீங்கள் பாட்டு பாடியிருப்பீங்களா? முன்னாடி நிற்க வச்சவனு சத்தமாக பாடி ஆஹா கீப் இட் அப். ஆமே, யாரை குறை சொல்லலை, அவங்கள நாங்கள் முக்கியத்துவப்படுத்துகிறோம். அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும் உங்கள் தாளந்துகள் என்பதற்காக தான். ஆகவே இனி வர நாட்களில் யார் முன்பாக நின்று ஆராதித்தாலும் அல்லேலூயா, நீங்கள் முன்பாக நின்று எப்படி பாடினீர்களோ அதுபோல நினைத்து கொண்டு சத்தமாய் பாட வேண்டும். ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். செய்தியினுடைய தலைப்பு இந்த நாளில் தியானத்துக்கான நான் எடுத்துக்கொண்ட செய்தியினுடைய தலைப்பு ஜீவ பலி. ஆமென், ஜீவ பலி அது புத்தி உள்ள ஆராதனை. இதுதான் தலைப்பு, ஜீவ பலி. திரும்ப பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ஜீவ பலி அது புத்தி உள்ள ஆராதனை. சொல்லுங்க, அது புத்தி உள்ள ஆராதனை என்கிற தலைப்பில் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அதற்கு ஆதாரமாக இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 1-3 வசனம். நல்லா கவனிக்கணும். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.
இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எல்லாம் என்ன பாருங்க, தள்ளி நிமிர்ந்துருங்க. அடுத்த 2 வசனங்களை வாசிக்க வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை. இப்ப கவனிங்க. இந்த இடங்களிலே பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது இவ்வாறா எழுதுகிறார், நீங்க உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பிரியமும் தேவனுக்கு அதாவது பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும். அப்ப என்னன்னா, பரிசுத்தம் என்ற வார்த்தை வந்துட்ட பிறகு அது என்ன தேவனுக்கு பிரியும்? நம்ம பரிசுத்தமாக வாழ்வது தானே தேவனுக்கு பிரியும். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்று சொல்லப்படும் போது ஒரு மனிதன் எந்த பாவங்களும் செய்யாமல் தூய்மையாக வாழ்வது. ஆனால் தேவனுக்கு பிரியம் என்று சொல்லப்படும் போது நல்லா கவனிக்கணும், அங்கே மாறும், ஒவ்வொரு மனிதருக்கு ஏற்றபடி மாறும். ஆமென், அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், ஆனால் இவருக்கு நான் பிரியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், இவங்களுக்கு நான் பிரியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அது வேற, இது வேற. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தமாக வாழணும், தேவனுக்கு பிரியமாக வாழணும். சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எவ்வளோ உண்மையாக இருக்கிறது தெரியுமா, எனக்கும் தேவனுக்கும் தெரியும் நான் ஒழுங்காக இருக்கிறது அப்படின்வாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, மற்ற காரியங்களிலே அவருடைய பங்கு இருக்கவே இருக்காது. அதை தான் இங்கே சொல்கிறாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஸ்டடி மாறி போனால் ஒரு மாதிரி ஆயிடுவீங்க நீங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, அப்போ பரிசுத்தமும் சொல்லுங்க, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா என்ன பண்ணுமா, ஒப்பு கொடுக்கணும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை, அதுதான் ஆராதனை. அப்போ ஆண்டவர் இங்க நரபலியை கேட்கிறாரா என்கிற ஒரு கேள்வி எழும்பும். ஆமே, அதாவது மிருகங்களை பலியிடுறது வேற, ஜீவ பலினான இது அதுக்கு அப்புறம் வர, கடைசியா வரேன் என்ற சந்தேகங்கள் நமக்கு எழுங்கும். அப்படி அல்ல, இதனுடைய அர்த்தம் அப்படி இல்லை. அதுக்கு தான் நான் இந்த 2-3 வசனத்தை வாசினா உங்களுக்கு புரியும். அங்கே என்ன சொல்றாருன்னா, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் இல்லையா, தேவனுடைய சித்தம் செய்யாமல் இருக்கிறது, அது அப்படியே தொடர்ந்து வாசிக்கும் போது நிறைய காரியம் அதை தான் சொல்றாரு அவரு. ஆமே, அல்லேலூயா. உங்களுக்கு பிரியமானது இருக்குது பாரு, உங்க சித்தம் இருக்குது பாரு, உலகத்துல எப்படி வேணா வாழணும் என்ன இருக்குது பாரு, அது பலி கொடுக்கணுன்ற. ஆமே, உன் உயிரை கேட்கலாம் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? சரி, ஏன்னா நான் வாலிபலுக்கான செய்திக்கு வரும், அதனால இதை வேகமா நான் போயிடுறேன் ஸ்கிப் பண்ணி. சங்கீதம் 50வது சங்கீதம் 13வது 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். குறித்து மட்டும் கொள்ளுங்க, யாரும் வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் கேட்கிறாராங்க, நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்றாரு, எருது மாட்டு ரத்தம் எனக்கு வேணாம், ஆட்டு ரத்தம் எனக்கு வேணாம், ஆமா அப்படின்னு சொன்னவர், அல்லேலூயா, எப்படி ஜீவ பலியா அவனை ஒப்பு கொடுன்னு சொல்ல முடியும்? ஆமென். இருக்கீங்களா? கேள்வி எழுப்புறீங்களா? கேள்வி எழும்புதா படிக்கும்போது உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் எருது, ஆடு, மாடு பலிகளை விரும்பாத தேவன் மனித பலியை மட்டும் எப்படி கேட்பாருங்க? இல்ல, அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நல்லா கவனிக்கணும், கூர்ந்து கவனிக்கணும். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அதற்காகவே அவர் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துங்க. அதை தான் அவர் கேட்கிறாரு. உன் கழுத்தறுத்து சாவு, தூக்க மாட்டி சாவு அப்படி கிடையாது. இல்லை, நான் ரத்த சாட்சா மறிக்க யாரும் என்ன குத்துங்கடா அப்படின்னு போய் நிற்கிறது அது இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றதை ரிப்பீட் பண்ணுங்க. அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும், சாட்சிகளாக வாழ வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அதற்காகவே நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதை தான் கர்த்தர் கேட்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஏசாயா 43:21 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் உங்களையும் எதுக்காக இந்த உலகத்தை வச்சிருக்கிறாருங்க? அவரை துதிக்கும்படியாக, அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக. ஆமென், அல்லேலூயா. அப்போ அவர் நம்ம இந்த உலகத்தில் ஏற்படுத்தின நோக்கத்தை செய்யாம இருக்கிறத விட சாவுறது மேல். அவர் எதுக்காக இந்த உலகத்தில் நம்ம வச்சிருக்கிறாரு? உங்களை துதிக்கும்படியாக, அவருடைய துதியை, அவர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சார், என்னெல்லாம் பண்ணாருன்றதை மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக தான் நம்ம இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ ஆண்டவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். உங்கள் வாழ்க்கை மூலமாய் அநேகர் உங்களை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும்.
அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும். அதற்கு இடையூறாய் காணப்படுகிறது எதுவோ அதை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் இதனுடைய அர்த்தம். நரபலி கேட்கல ஆண்டவர். ஆண்டவருக்காக நீ செத்துரு அப்படின்லாம் அவர் என்ன செய்யல, சொல்லல. ஆண்டவர் உலகத்தில் ஒரு ஏற்படுத்து எதுக்கு? ஆண்டவர் துதிக்க, அவர் துதியை சொல்லி வர, அவரை மகிமைப்படுத்த. அதுக்கு இடையூறாய் இதெல்லாம் காணப்படுது. அது உனக்கு வேல்யூபிளா இருக்கலாம், ஆமென், அது உனக்கு பிரியமா இருக்கலாம். ஆனா தேவனுக்கு மகிமை செலுத்த, அவரை ஆராதிக்க, அவரை துதியை சொல்ல, அவரை துதிக்க, அவர் ஊழியம் செய்ய, அந்த நேரங்களிலே எதெல்லாம் உங்களுக்கு தடையா காணப்படுதோ அதை பலிபீடத்தில் வச்சுட்டு வர, ஒப்பு கொடுக்க நீ ஆயத்தமா இருக்கணுன்றது தான் அதோடைய நோக்கம். ஆமென். புரியுதா இல்லையா? ஆமென். அதாவது யார் ஆண்டவர் தனக்கு சீசன் சொல்றாருன்னா, தான் சிலுவை எடுத்துக்கொண்டு, எல்லாம் என்ன பார்க்குறீங்களா, தான் சிலுவை எடுத்துக்கொண்டு தன் தாயாவது, தன் தகப்பனையாவது, தன் மனைவியாவது, தன் பிள்ளைகளையாவது, தன் சகோதர சகோதரியாவது எல்லாத்தையும் விட்டு எனக்கு பின் செல்லாத எனக்கு சீசனா இருக்க மாட்டான். இந்த வசனத்தின்படி உங்க பார்வை என்ன? ஹலோ, அப்போ ஊழியம் செஞ்சா ஆண்டவர் சீசனா இருக்கணும்னா, கத்தரத்தனா பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டு வந்துடணும், அப்பா அம்மாலாம் விட்டு வந்துடணும், சகோதர சகோதரி மதிக்கக்கூடாது அப்படி நமக்கு வேதம் போதிக்கிறதா? ஆனால் வசனம் அப்படி தானே சொல்லுது. இவனெல்லாம் விட்டுட்டு என் சிலுவை எடுத்து கொண்டு வந்தால் தான் எனக்கு சீசன் ஆகிருப்பான்னு பைபிள் சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது அப்படி இல்லை. நல்லா கவனிக்கணும். அதோடைய அர்த்தம் என்ன? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் பேதுருவை கூப்பிட்டுன்னு அவன் மாமியார் வீட்டுக்கு போகிறாரு. ஹலோ, இல்லையா? உங்களுக்கு வசனம் மாதிரி சொன்னதான் புரியும் போல. பேதுரு மாமி கையை தொட்ட உடனே அவள் ஜுரமால விட்டு நீங்கிட்டு. ஆமென். ஆமா. அப்போ பேதுரு கூப்பிட்டு வீட்டுக்கு போனார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சிலுவையில ஜீவனை விடுற கடைசி நேரத்தில் 7 வார்த்தையில் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஸ்திரீயை அப்படி மரியாதை கூப்பிட்டு, பார் யோவான், இவன் தான் உன் மகன், இவனப்பா சொல்லு, அதான் உன் தாய், பார்த்துக்கோ. ஏன்னா ஆமென், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் பேரண்ட்ஸ் மேலே அன்பு இருக்கணும், அவங்களை விசாரிக்கணும், அவங்களை வழி நடத்தணும், போஷிக்கணும் என்கிற ஒரு பெரிய கடமையை கத்தர் கொடுத்திருக்கிறார். 10 கட்டளையில் ஒரு கட்டளை, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். அவர் சாவர நேரத்தில் சொல்லிட்டு போறார். என்ன சொல்றாரு? நான் போறேன், அவள் தான் செத்துருவேன், நான் தான் போறேன், இப்போ நீ தாண்டா இனிமே அவளுக்கு மகனா இருக்கணும், அம்மா நீ தாம்மா இவனுக்கு தாயா இருக்கணும் சொல்லிட்டு போற அப்படின்னு சொன்னவர் சாகும்போது கூட கரிசனை உள்ள தகப்பன் எப்படி அம்மா அப்பா விட்டு வந்துரு, பொண்டாட்டி விட்டு வந்துரு, பிள்ளையை விட்டு வந்துரு, சகோதரன் விட்டு சகோதரி எப்படி சொல்லுவாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? தெளிவாக குழம்பி இருக்கிறவங்களா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. என்னோட ஸ்டைல தான் ஸ்டடியில் முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குழப்பங்களை இன்னும் அதை கண்டித்து அதுக்கப்புறம் அதுக்கு விடை கொடுப்பது தான். அப்போ கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கவனிக்கணும். அது ஆண்டவருடைய நோக்கம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, மனுஷனை உண்டாக்கிட்டு ஹல்லேலூயா அவனுக்கு விழாலேருந்து ஒரு பொண்ணை உண்டாக்கி அவனுக்கு கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு கொடுத்துட்டு ஆமென் சொல்றாரு, இது நிமித்தம் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் தாவீதுக்கு ஒப்பிக்கப்பட்டு பாடின சங்கீதத்தை சொல்கிறாரு, சீயோன் குமாரத்தியே உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு அப்படின்னு. இப்போ என்ன இதுக்கு அர்த்தம்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணு என்ன பண்ணிடணும்? அப்பா அம்மாவை மறந்துடணும். பையன் என்ன பண்ணிடணும்? அப்பா அம்மா மறந்து. அது அர்த்தமா? நோ. அப்போ கவனிங்க, வசனத்தை என்ன செய்யணும்? சரியாக பேலன்ஸ் பண்ணிப்போம். அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? அப்படின்னா என்னன்னா, அம்மா அப்பாவும் கவனிச்சிக்கணும், பொண்ணோட அப்பா அம்மாவும் வச்சுக்கணும், பையனோட அப்பா அம்மாவும் கவனிச்சிக்கணும். ஆமாம், அதே போல் கல்யாணம் பண்ணவங்களும் கவனிச்சிக்கணும். அது அப்படி இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அது அர்த்தம் என்னன்னா, அவருடைய குடும்பமாக இணைந்திருக்கிற அவருடைய பர்சனலில் என்ன பண்ணக்கூடாது? தாய் தகப்பனை தலையிடக்கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அதே நேரில் தகப்பன் தாய்க்கான செய்ய வேண்டிய கணத்தை இவங்க செய்யணும். ஆமென். அதில் என்ன செய்யக்கூடாது? மனைவியோ புருஷன் என்ன பண்ணக்கூடாது? தலையிடக்கூடாது. அந்த நேரங்கள் அவர்கள் இசைந்திருக்கிற அந்த நேரங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பது தான் வேதாகம சத்தியம். அது நான் ஃபேமிலி கான்ஃபரன்ஸாக தான் உங்களுக்கு விலைக்கு காட்டுவேன். இப்போ அதுக்கு நேரம் இல்லை. ஆக அப்பப்போ அதை அப்படி போட்டால் தான் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டா. அப்போ என்ன அர்த்தம்? சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் விட்டுட்டு வந்துடுதா? இல்லை. அல்லேலூயா.
எதுக்கு இதை சொல்றேன்னா, ஜீவ பலி நான் அதாங்க பலி. அல்லேலூயா. உனக்கு பிரியமானது எது, நீ ரொம்ப நேசிக்கிறது எது, அத இயேசுவுக்கு ஊழியம் செய்யும் போது அவரை தேடுகிற நேரங்கள், உங்களுடைய பொருத்தனைகள், அந்த நேரங்களை மாத்திரம் என்ன பண்ணணும், அதை விட, அதை வெறுக்க, அதை ஒதுக்க உன் இருதயத்தை பக்குவப்படுத்தணும். அதுதான் ஜீவபலி. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஒரு ஊழியத்துக்கோ அல்லது எதுக்கோ நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க, ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. கரெக்டாக ஒரு வெள்ளிக்கிழமைனா நீங்கள் அது ஒப்பு கொடுத்துட்டீங்க, இல்லை சனிக்கிழமைனா நான் இதை செய்ய போகிறேன் ஒப்பு கொடுத்துட்டீங்க, ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அப்போது மற்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீ என்ன பண்ணணும்னா, நீ ரொம்ப நேசிக்கிறீங்களே, அப்பாவாக இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுனா இருக்கட்டும், ஆமென் அல்லேலூயா. ரொம்ப நேசிக்கிறீங்க பாரு, அதை மற்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் செய்யுங்க. சனிக்கிழமைனா நான் இதை செய்ய பொருத்தனை பண்ணிட்டீங்களா, அப்போ ஆமென் சொல்லுவோம். உங்களுக்கு ரொம்ப நேசிக்கிறோம், அப்போ தான் வந்து உட்காருவான். அவன் ரொம்ப நேசிக்கிறோம், அப்போ தான் வந்து கூப்பிடுவான். ஆனால் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த நேரத்தை தரணும். அந்த சனிக்கிழமை இதுக்காக ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணியிருக்கல, அந்த நேரத்தில் அதை பலி கொடுக்கணும். புரிஞ்சவங்க கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னும் புரியலன்னா நான் இதை புரிய வைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஆகவே செய்திக்குள்ளே போகணும். அப்போ புரிஞ்சிச்சா? புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருப்பீர் என்று சொன்னால், தீர்மானத்திருப்பீர் என்று சொன்னால், ஒப்பு கொடுத்திருப்பீர் என்று சொன்னால், அந்த நேரத்தில் உங்களுக்கு எது பிரியமாக இருந்தாலும் அதை தேவனுக்காக விட்டு, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? முழுசாக விட்டுறது இல்லை. ஹலோ, முழுசாக விட்டுறது இல்லை. அந்த டைம், அந்த ஊழியம், அந்த நேர்ந்து கொண்டது, அந்த நேரம், அந்த சமயம், அந்த ஊழியத்தை நிறைவேற்றி, ஆமென் அல்லேலூயா, அதன் பிறகு மற்ற காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். புரிஞ்சிச்சுன்னா நான் அடுத்ததுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமென். அப்போ கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ஏற்படுத்த நோக்கமே ஒரு துதிக்க, ஒரு மகிமைப்படுத்த, ஒரு துதியை சொல்லி வர. அல்லேலூயா. அப்போ அதற்கு இடையூறாக எதெல்லாம் காணப்படுதோ, அதுவும் வேலையாக இருந்தாலும் சரி, ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சால் டபுள் சம்பளம் இல்லை? ஆமென் அல்லேலூயா. ஆமென். ஃபங்க்ஷன் ஞாயிற்றுக்கிழமை வச்சா தான் மொய் நிறைய வரும். ஆமென் அல்லேலூயா. வேறு நாள் வச்சா வேலைக்கு போயிடுவாங்களே, வர மாட்டாங்களே, எல்லாம் வந்து போகிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஆமென். இல்லை இல்லை, கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் தான், இதெல்லாம் வந்து இது என்ன பண்ணால் பலியாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இதெல்லாம். ஆமென். சரி, ரொம்ப அழுத்தம் தேவையில்லை. நான் அடுத்த காரியத்துக்குள்ளே நான் கடந்து செல்ல போகிறேன். அப்போ கவனிங்க, ஏசாயா 42:8, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை, சொல்லுங்க, என் மகிமையை, என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடுன்றாரு. என் மகிமையை வேற எதுக்கும் கொடுக்க மாட்டேன்றார். இந்த இடத்துல விக்கிரகன்னு இருக்குது. எல்லாம் என்ன பாருங்க, இன்னைக்கு கொஞ்சம் இப்படி போதில் செய்தி, ஒவ்வொரு வாரம் ஒரு மாதிரி போகும். சரி கவனிங்க, என் துதியை, என் மகிமையை விக்கிரகங்களுக்கு கொடுன்றாரு. ஆமென். அப்படின்னா தேவனுக்கு மகிமையை கொடுக்கிற அந்த நேரத்தில், தேவனுக்கு துதியை செலுத்துகிற அந்த நேரத்தில், தேவனுக்கு ஊழியம் செய்கிற அந்த நேரத்தில், வேற ஒன்றுக்கு நீ எதற்கு தருகிறாயோ அதெல்லாம் விக்கிரகமே. உன் பொண்டாட்டியாக இருந்தாலும், உன் புருஷனாக இருந்தாலும், உன் வேலையாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும். எத்தனை பேர் ஆமென் தெரியும்? ஹலோ, லிசன், கேட்குறீங்களா? அல்லேலூயா. என் மகிமையை, என் துதியை வேறொன்றுக்கும் விக்கிரகங்களுக்கு நான் கொடேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் வேறொரு இடத்துல இருப்பாயானால், அல்லேலூயா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ வேறொன்றுக்கு கொடுப்பாயானா, அது எதுவானாலும் அது விக்கிரகமே. ஊழியக்காரனாக இருந்தாலும், ஊழியங்களாக இருந்தாலும், ஆமென், அது விக்கிரகம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை வேறு ஒன்றுக்கு நீ தருகிறன்னு சொன்னால் அது விக்கிரகமாக இருக்குது என்பதை மறந்து போகாதே. அல்லேலூயா. 2 விஷயத்தை மட்டும் ஆண்டவர் மன்னிக்கவே இல்லை. சரிங்களா? சரி, வேணாம், நம்ம டாபிக் வெளியே போயிடாம அதில் ஒன்று விக்கிர ஆராதனை சொல்ல வரேன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 48:11 அவர் சொல்றார், எது நிமித்தம்படி செய்வேன், என் நாமத்தில் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமை நான் வேற ஒருத்தனுக்கும் கொடுக்க மாட்டேன்றாரு.
இந்த ஒன்றே ஒன்றில் தான் ஆண்டவர் வைராக்கியமாக இருக்கிறாரு. ஆகவே அவருக்கு கொடுக்க வேண்டிய துதி, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் சரியாக கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவர் சரியாக கொடுப்பார். விசுவாசிகள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? அதாவது சுருக்கமாக சொல்கிறேன், என்ன சொல்கிறது திரும்ப சொல்லுங்கள். அவரை ஆராதிக்காதபடி, அவருக்கு மகிமை செலுத்தாதபடி எவையெல்லாம் என்னை இச்சிக்கிறதோ, ஆசை காட்டுகிறதோ, அவைகளை பலியிட நான் ஒப்பு கொடுக்கிறேன். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? எழுதுறோம், அப்படியே எழுதிக்கிங்க. இல்லைன்னா சொல்கிறவங்க திரும்ப சொல்லுங்க, நான் திரும்ப சொல்கிறேன். நான் சொல்கிறத திரும்ப சொல்லுங்க. அவரை ஆராதிக்காதபடி, அவருக்கு மகிமை செலுத்தாதபடி எவையெல்லாம் என்னை இச்சிக்கிறதோ, ஆசை காட்டுகிறதோ, அவைகளை பலியிட ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் கேட்குறாரு தவிர நீ இப்படி ஆயிடு அப்படி ஆயிடு, நீ எனக்காக ஜீவனை கொடுத்துரு அப்படிலாம் கேட்கல. அல்லேலூயா. அவருக்கு மகிமை செலுத்தும் போது அதுக்கு இடையூறாய் காணப்படுறத மாத்திரம், அல்லேலூயா, அவருக்கு மகிமை செலுத்துவதை விட வேற ஒன்று பெருசாக ஒன்று இச்சித்து இழுக்குதுன்னா அதை நீ பலியிட ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். இப்படி வார்த்தை பேசுறதே கேட்பீங்களா தெரியல. ஆனால் இதை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 69 30 31 வாசிக்கும் போது, சங்கீதம் 60 30, தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிங்குளும் உள்ள காளை எருதை பார்க்கலாம், இதுவே கர்த்தருக்கு பிரியம். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். அவர் துதியோடைய மகிமை செலுத்தணும். பழைய ஏற்பாட்டில் கொம்பு நனது, கொம்பு வச்ச மாடு, விரிங்குழம்பு, காலில் பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரியுமா, அதை சொல்கிறாரு. அந்த பலியை காட்டிலும் உதடுகளின் காலை ஸ்தோத்திர பலியை தான் அவர் பிரியப்படுறாரு. ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ தான் தேவனுடைய வார்த்தைக்கு போக போகிறோம். ஆமென். ஒரு 4 குறிப்பை மாத்திரம் வேகமாய் நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. அதிலும் ரொம்ப ஆழமாக போக விரும்பலை, மேலோட்டமாகவே நான் செல்ல விரும்புகிறேன். அநேகருடைய கவனம் சரியாய் தேவனுடைய வார்த்தைக்காக பக்குவப்படாமல் இருக்கிறபடினாலே நான் மேலோட்டமாகவே சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள், ஆமென், ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் யார் என்கிற ஒரு 4 பேரை கொண்டு வந்தேன். ஒன்று ஈசாக்கு, 2வது எப்தாவின் மகள், ஆமென், 3வது எஸ்தர், 4வது தானியேல், 5வது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. 5 பேர். அல்லேலூயா. 5 நாள் பேச வேண்டியது இருக்கும். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு, ஏன்னா எல்லாம் நம்ம ஓரளவுக்கு தெரியும். ஈசாக்கை பற்றி தெரியும், தானியேலை பற்றி தெரியும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து, எஸ்தரை பற்றி வேணால் கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம். ஆமென். ஆனால் அல்லேலூயா, இந்த எப்தாவின் மகளை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆகவே அதை மாத்திரமின்றி நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஒரு 4 குறிப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நல்ல கையை தட்டி நல்ல சத்தமான சொல்ற வரைக்கும். God bless you. Amen. Praise the Lord. முதலாவது, இந்த எப்தாவுடைய மகள் பெயர் கூறப்படாத, பெயர் சொல்லப்படாத ஒரு அருமையான மகள். இந்த மகளினுடைய முதல் அவருடைய தன்மை என்ன என்று சொன்னால், தன்னுடைய தந்தையின் வெற்றியை கொண்டாடினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? தன்னுடைய தந்தையின் வெற்றியை கொண்டாடினார். அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? வாலிப பிள்ளைகளும் கவனிக்கணும், சின்ன பிள்ளைகளும் கவனிக்கணும், வளர பிள்ளைகளும் கவனிக்கணும், மற்றவங்களும் கவனிக்கணும். எப்பயுமே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுடைய வெற்றியை நீங்கள் கொண்டாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இட்ஸ் எ வெரி குட் குவாலிஃபை. ஆமென். இது ரொம்ப அற்புதமான நல்ல ஒரு குணாதிசயம். ஆமென். எது தெரியுமா? தன்னுடைய குடும்பத்திலேயோ, தன்னுடைய படிக்கிற தன்னுடைய கிளாஸ்லேயோ, ஆமென் சொல்ல மாட்டீங்க, தன்னுடைய தெருவிலேயோ ஒருவர் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால், ஒருவர் ஜெயிக்கிறார் என்று சொன்னால், ஒருவர் சாதிக்கிறார் என்று சொன்னால், அவர்களோடு கூட சேர்ந்து அந்த வெற்றியை கொண்டாட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா, பொறாமன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறாமன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே அவனுக்கும் பிரச்சனைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பாவிகள் மேல கூட உன் இருதயத்தை பொறாம கொள்ள விடாத அப்படின்னு. அவன் வீடு மேல வீடு கட்டினா என்ன, அவன் என்ன பண்ண என்ன, பாவி மேல கூட பொறாமப்படாதுன்னு.
ஆமே. ஏன்னா எப்போ நீ பொறாமைப்படுகிறாயோ அப்பொழுது விசுவாசத்தை இழக்கிறாய். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எப்போ நீ பொறாமைப்படுறியோ அப்போ உன் விசுவாசம் வேலை செய்யாது. ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் வீட்டுக்கு போனா ஆமென் சொல்லுவாங்க, கண்ணு மேயும் அப்படியே. ஆமே. பாத்தியா இது பாத்தியா எப்படி இது. சில பேர் என்ன பண்றோம்னா இந்த பேட் கேரக்டர்லாம் மாத்திருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, தப்பு இல்லை. ஆமே. ஆனா அதோட நிறுத்திக்கணும். பக்கத்து பசல அதோட நிறுத்திக்கணும். அடுத்து என்ன பண்ணுவான்னா, அக்கா, ஆண்டி, அங்கிள், ரொம்ப நல்லது, எங்க வாங்குனீங்க அப்படின்னு அடுத்த கொஸ்டின். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அது கூட ரொம்ப பழக்கமானவங்களா கூட பரவாயில்ல, புதுசா அப்பதான் போயிருப்பாங்க. இதெல்லாம் என்ன இச்சிக்கிறது, இதெல்லாம் என்னது இச்சிக்கிறது. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. ரெண்டாவது, சூப்பர், நல்லா இருக்குது, வாழ்த்துட்டு வந்தா பிரச்சனை கிடையாது. ஆமென்னு சொல்ல மாட்டீங்களா? இதுக்கெல்லாம் போய் இது கேட்குது, இதுக்கெல்லாம் போய் இது கேட்குது. அடுத்து எண்ணங்கள் எப்படி பரிமாறுது போறங்க. ஹல்லேலூயா. சரி, கவனிக்கணும். ஆகவே நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் வெற்றி பெறும்போது எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு வாலிபன், எந்த ஒரு சகோதரன், எந்த ஒரு சகோதரி அவளோடு கூட சேர்ந்து வெற்றியை கொண்டாடுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அதுவும் குறிப்பாக இது யாருக்கணும்னா வாலிப பிள்ளைகள் இருக்கணும். ஆமே. ஏன் விரோதத்தை சம்பாதிக்கிறீர்கள்? வாலிப பிள்ளைகளாக இருக்கும்போது ஏன் அவங்களுக்கு படிப்பு வர மாட்டேது? ஏன் அவங்க தனியாக இருக்கிறாங்க? ஏன் அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, மற்றவர்கள் பெறுகிற வெற்றியை இவர்கள் அவளோடு கூட சேர்ந்து கொண்டாடுறது நிமித்தமாய் வருகிற பிரச்சனைகள். அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு நண்பர்கள் இல்லை? ஏன் உங்களால் சாதிக்க முடியவில்லை? காரணம் என்ன? ஒருவர் ஜெயிக்கும் போது அவளோடு கூட சேர்ந்து இணைந்து நீர் அவளை மகிமைப்படுத்தும் போது அங்கே என்ன நடக்குன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸு உங்களோடு கூட அதிகமான கவனத்தை சேர்க்கிறார்கள். ஆமே. நீங்கள் அவளை பாராட்டும் போது என்ன பண்ணால் உங்களுக்கும் அவளுக்கும் பகை உண்டாகிறது, பிரிவினை உண்டாகிறது. நீ என்ன பண்ணுவியா, நான் குத்தான் பண்ணுவேன் அப்படின்னு போது என்ன ஆகுனா, உங்கள் மைண்ட் என்ன ஆகுதுனாங்க, கொலாப்ஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகாது, படிக்க மற்ற காரியங்கள் உங்கள் மனம் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. கவனிக்கிறீங்களா பிள்ளைகள்? ஆகவே எதிரியானாலும் ஒருவரை வாழ்த்த பழகுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் எனக்கு என்ன பண்ணான் தெரியுமா, எனக்கு இவன் என்ன பண்ணா தெரியுமா, இவன் என்ன பண்ணிட்டா தெரியுமா, அவங்க அப்பா என்ன பண்ணான் தெரியுமா, அதெல்லாம் பேசக்கூடாது. பக்கத்து பசங்க அதெல்லாம் பேசக்கூடாது. ஒருவர் ஒன்றை செய்து விட்டால், ஒன்றை சாதித்து விட்டால் அவளை வாழ்த்த, அவளை வெற்றியை கொண்டாட நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வெற்றியை அநேகர் சேர்ந்து கொண்டாடுவார்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? அது மாத்திரமல்ல, உங்கள் தோல்வி மனப்பான்மை உங்களை விட்டு போய் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா, படிக்கிற பிள்ளைகள் கவனிக்கணும். அதிகமான வாலிபரில் கவனத்தை வச்சு பேசுகிறேன். நீங்கள் படித்த காரியத்தை ஒரு 4 பேருக்கு சொல்லும்போது ஆமென் சொல்ல மாட்டீங்களா, இன்னும் மெமரி ஆகும். ஆமே. நான் சொல்லிட்டேன், இவன் வந்துட்டானா மேலே அப்படி நினச்சா என்ன ஆகாது, வராது. அல்லேலூயா. ஆகவே இப்படி அநேக காரியங்கள் நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆகவே இந்த எப்தாவுடைய மகளுடைய குணாதிசயம் அற்புதமானது. தன் தகப்பனுடைய வெற்றியை அவள் கொண்டாடினான். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை அப்படி வளர்க்காதீங்க. பெரியவங்கிட்ட வரேன், உங்க பிள்ளைகளை அப்படி வளர்க்காதீங்க. ஆமே. அல்லேலூயா. நான் பெனிட்டா, நான் ஜெடன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நாங்கள் கொஞ்சம் மாற்றிட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி இருந்தோம், இப்போ அப்படி கிடையாது. ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவருடைய வெற்றி கொண்டாட பழக வேண்டும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளையை நீ எப்படி வளர்க்கணும்னா, அல்லேலூயா, அவள் அங்கெல்லாம் வரமாட்டா, இவன் இங்கெல்லாம் வரமாட்டா, நான் மட்டும்தான் வருவேன் அப்படின்லாம் பேசக்கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அப்புறம் ஒண்டி கட்டியா நிற்பேன். உனக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னு அவங்க சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் வர மாட்டோம். கவனிக்கிறீங்களா? அப்போ நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னா, எல்லா இடங்களிலும் போகணும், எல்லாரையும் நேசிக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. அப்படி நம்ம வளர்க்கணும். அப்பதான் மற்றவர்களுடைய அன்பையும் மற்றவருடைய கரிசனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. குறிப்பா குடும்ப நிகழ்ச்சி, ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. யாரை தவற நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. இவர் சொல்லுவார், ஐயா சொல்லுவார், வாமா நம்ம போகலாம் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனும் போது. இப்போ இந்த அம்மா சொல்லும், ஆமே ஃபங்க்ஷனு அது எது குழந்தை கொண்டு போகிறா, அது விட்டு போ, நீ போயிட்டு வா. அதே மாதிரி இந்த அம்மா சொல்லுவாங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் வரும்போது, அது எது குழந்தை கொண்டு போகிறா, நீ போனியா, சாப்பிட்டியா, மொய் வச்சியா, சாப்பிடலாம் கூட பரவாயில்ல, வீட்டுக்கு வந்துரு. அல்லேலூயா. இந்த மாதிரிலாம் நம்ம குவாலிட்டி ரொம்ப குறைவானவர்களாக நீங்களும் நான் இருக்கக்கூடாது. ஆமே. எல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லாம் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைக்கு எல்லாம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்போ இது சின்ன வயசுலேருந்தே இதை நம்ம என்ன பண்ணணும், விதைக்கணும். சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கு வாலிப சமுதாயத்தில் இருக்க மாட்டேது. சொந்தம் என்னன்னு தெரிய மாட்டேது, பந்தனம் என்னன்னு தெரிய மாட்டேது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. குழந்தைங்களோட ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். நான் எப்தா கிட்ட வரும்போது சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், மற்றவருடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய அந்த மனம் உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. அது அந்த எப்தாவின் மகளுக்கு இருந்தது. இரண்டாவது குறிப்பு, இந்த எப்தாவின் மகள் தேவனை துதித்து ஆடி பாடி மகிமைப்படுத்தினாள். கையை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லுங்க. தேவனை துதித்து ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்தினாள். இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. தகப்பனுடைய வெற்றியை கொண்டாடினது மாத்திரமல்ல, தேவன் தன் தகப்பனுக்கு வெற்றியை கொடுத்து விட்டார் என்று சொல்லி தேவனையும் துதித்தாள். அல்லேலூயா. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்போ ரெண்டாவது குறிப்பு என்ன, அவள் தேவனை துதிக்கிறவராய் ஆடி பாடி அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு பெண்ணாய், ஒரு வாலிப பெண்ணாய் அவள் இருந்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. இந்த இடத்துல வாலிப பிள்ளைகள் கவனிக்கணும், பெற்றோர்களும் கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமே. சர்ச்சில் கையை தட்டுனா கையை தட்டுறது கிடையாது. சர்ச்சில் கொஞ்சம் அசைஞ்சு பாடுங்கன்னா பாடுறது கிடையாது. வாயை திறந்து பாடுறதுனா பாடுறது கிடையாது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. ஆனால் ஸ்கூலில் கல்ச்சர் ப்ரோக்ராமில் பாருங்கள், இருக்கீங்களா? ஸ்கூலில் ஏதாவது ப்ரோக்ராம்னா பாருங்கள், எதுனா வேன் வச்சு டூருக்கு போகிறாங்கன்னா பாருங்கள், ஆட்டமாக ஆடுதுங்க, பேய் ஆட்டம் ஆடுதுங்க. சர்ச்சில் பாட்டு பாடினா வாயை திறக்கிறதே கிடையாது. எழுதிருக்கிறதுனா அப்படி சோம்பேறித்தனமாக நிற்கிறது, கையை கட்டி நிற்கிறது. வாலிப பிள்ளையும் கவனிக்கணும், பெற்றோர்களும் கவனிக்கணும். இந்த எப்தாவினுடைய மகள் கர்த்தரை ஆடி பாடி துதித்து மகிமைப்படுத்தினார். ஆமே. தேவ சமூகத்தில் வைக்கப்படுற உலகத்தில் எவன் எவனோ பார்க்குறான், அங்கெல்லாம் ஆடுற. தேவ சமூகத்தில் உனக்கு என்ன வெக்கம் வந்துடுது? பெற்றவங்களை உங்களையும் பார்த்தான் கேட்குறேன். தேவ சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளை நடனம் ஆட விட்டா என்ன, உங்கள் பிள்ளைகளை வசனம் சொல்ல விட்டா என்ன, நல்லா கையை தட்டி ஆராதி சொன்னா என்ன, அபிஷேகத்தில் நிறைஞ்சா என்ன, ஆனால் வெளியே ரோட்டில் ஆட விடுறிய, அது உனக்கு ஆசீர்வாதமா? பெற்றவங்களை பார்த்து சொல்கிறேன், நீ அவங்க மேலாம் குதிக்காத, அவங்க மேலாம் கை தட்டாத, டீசெண்டாக போய் டீசெண்டாவா. என்ன டீசெண்டாக போய் டீசெண்டாவா? ஸ்கூலில் என்ன பண்ணு தெரியுமா? உன் பொண்ணு பையன் காலேஜில் எப்படி இருக்காங்க தெரியுமா? கூட்டு போகிறாங்களே, பரிசு காட்டுறாங்களே, அதெல்லாம் அனுமதிக்கிற நீ சபையில் மட்டும் அமைதியாக இருன்னு சொன்னா அது எப்படி? ஒழுக்க கட்டு போயிடுவாங்க பிள்ளைங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவனை துதித்து ஆடி பாடி மகிமைப்படுத்தின ஒரு அருமையான பெண்மணியாய் அவளை இருந்தாள். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? தாவீது சொல்லும் போது சொல்றான், துதியோடும் புகழ்ச்சியோடும் ஆமென் அவருடைய ஆலயத்தில் நான் பிரவேசிப்பேன். பிரவேசிக்கும் போதே அப்படியே துதிச்சுக்கிட்டு வர ஒரு அனுபவம். அல்லேலூயா. நடனத்தோடு கர்த்தரை ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. 150 சங்கீதத்தில். அல்லேலூயா. நல்லா மகிழ்ச்சியாக கர்த்தரை ஆராதிக்கணும். வாலிப பிள்ளைகளை ஆராதிக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. பெரியவங்களாம் நல்லா தான் ஆராதிக்கிறாங்க, பிள்ளைகளை ஆராதிக்கிறது இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்களை என்ன செய்யறதில்லை, நீங்கள் பழக்க வைக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவது நேரில் போகலாம். மூணாவது, இந்த எஸ்தருடைய மகள் வேத ஒழுங்கை அறிந்திருந்தார். ஆமே. வேத ஒழுங்கை, வேதத்தை அறிந்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லு சத்தமா. அல்லேலூயா. நான் மறுபடியும் பெற்றோருக்கு வரேன். வாலிபர்களுக்கான செய்தி நானும் அதில் மிக முக்கியமான பங்கு பெற்றோருக்குரியதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீ உன் பிள்ளைகளுக்கு நடக்கும்போது, உட்காரும் போதும், ஏந்துக்கும் போதும், படுக்கும் போதும் இதெல்லாம் நீ நியாயப்பிரமாண வசனத்தெல்லாம் என்ன பண்ணு, சொல்லிக் கொடு அப்படின்னாரு.
ஆமென். பெற்றோருடைய பெரிய கடமை. யூதருடைய பெற்றோர்கள் வேற மாதிரி இருப்பாங்க. பிள்ளைகள் என்னெல்லாம் சொல்லி தரணும் ஒரு சட்டம் இருக்குது. சரி, அங்கெல்லாம் போக வேண்டாம். அப்போ கவனிங்க, எனக்கு அருமையானவர்களே, இவருடைய குணாதிசயம் என்ன? வேத ஒழுங்கை, வேதத்தை நன்றாய் அறிந்திருந்த ஒரு வாலிப சிறு பெண்ணாய் அவள் காணப்பட்டாள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உங்கள் பிள்ளைங்களுக்கு அல்லேலூயா. யாரும் இப்போ ஏன்னா நான் சொல்கிறவங்க சில பேர் சபையில் இருக்கிறீங்க, உங்களை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, உங்களை நான் சொல்ல. அப்படிப்பட்டவங்க வந்து இங்கே சபையில் நல்ல வசனம்லாம் சொல்கிறாங்க. ஆமென். அதனால் அது அவங்க இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கராத்தா கிளாஸ் அனுப்புங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஹிந்தி கிளாஸுக்கு அனுப்புங்க, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சிலம்பம் கிளாஸ் அனுப்புங்க, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ட்ராயிங் கிளாஸ் அனுப்புங்க, உங்கள் பிள்ளைங்களை எந்த கிளாஸ் வேணால் அனுப்புங்க. ஆனால் சண்டே கிளாஸுக்கு மட்டும் அனுப்பாதீங்க. வேத வசனம் அப்போ எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஆமே. யோசுவா பார்த்து மோசே சொல்கிறான், கர்த்தர் சொல்கிறான், வாயை விட்டு பிரியாது இருப்பாதாக. ஆமே. ஹல்லேலூயா. இப்போ மோசேக்கு அடுத்து யாருக்கு போகுது தலைமை? யோசுவாவுக்கு போகுது. உடனே போனோம், எப்பா இப்படி யுத்தம் பண்ணுப்பா, அப்படி பண்ணுப்பா, இப்படி இந்த ஊரில் இப்படி இருப்பான், அந்த ஊரில் இப்படி இருப்பான், நீ இவனில் சேனாதிபதி ஏற்படுத்தி, இதெல்லாம் தானே சொல்லணும். ஃபஸ்ட்டு சொல்கிற வசனம், ஃபஸ்ட்டு சொல்கிற காரியம் என்னதம்மா சொல்கிறான் மோசே யோசுவாவுக்கு? நீ எதில் கவனம் செலுத்து? யுத்தம் பண்ணுறதுல கவனம் செலுத்து. நல்லா என்ன பண்ணு, எல்லாரையும் கத்திலாம் எடுத்து நல்லா சண்டை போடலாம் கற்றுக்கொடு, அதில் கவனம் செலுத்து. எப்போ அங்கே ராட்சசன் இருக்கிறான், அவனை எப்படி அடிக்கலாம், எப்படி திங்க் பண்ணு, புதுசாக யோசி, நாக் அவுட் பண்ணவனை, அதில் கவனம் செலுத்து. ஒன்னே சொல்ல, அதெல்லாம் அப்புறம் முதல்ல சொன்ன தெரியுமா சொல்கிறான். அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண வசனம், அல்லேலூயா, எல்லாம் கை கொள்ளும்படி கவனமாயிரு. அப்போ வெற்றி எதில் இருக்கு பாருங்க? வேத வசனத்தில். கையை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்தலாம். பிள்ளை எதில் வளர்க்குறீங்க? கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு அனுப்புகிறேன், அதை கற்றுக்குறான், இதை கற்றுக்குறான், ரொம்ப நல்லது. ஹலோ, நான் உங்களுக்கு குறையாய் சொல்லவில்லை, ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுங்க. இந்த காலத்தில் படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. படிப்பு கொடுங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் சரியாக புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா பாசிட்டிவ் இப்படி பேசிட்டார் நினச்சக்கூடாது, என்னத்தான் சொல்லிட்டார்லாம் நினைக்கக்கூடாது. அப்படி இல்லை, ரொம்ப முக்கியம். எல்லாம் அறிவில் நடத்து ரொம்ப முக்கியம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த அறிவிலாம் நடத்துகிறீங்களே, வேத அறிவு பிள்ளையை நடத்துகிறீங்களா? எத்தனை குடும்பங்களை சந்திக்கிறேன் தெரியுமா? படித்தவர்கள், பெரிய பெரிய வேலை செய்கிறவர்கள், வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்கள், லட்சக்கணக்கில் சம்பாதிக்க, குடும்பத்தில் நிம்மதி இல்லைங்க. காரணம் என்ன? வேத வசனம் உள்ள இல்லை. வழித்தவறினார்கள். வழித்தவறி அவருடைய வாழ்க்கையே சூனியமாய் போனதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு அருமையானது உடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் வேத ஒழுங்கை அறிந்திருக்க செய்யணும். எப்படி வேத ஒழுங்கை அறிஞ்சா அப்படின்னா, அப்பா யுத்தத்தில் வெற்றி பெற்று வரும்போது இவன் நல்ல சூப்பர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு தம்புரை எடுத்துக்கிட்டு இசைக்கருவிகளோட நிறைய பெண்களோடு கூட அதை வாசிச்சுக்கிட்டு முறையாக வாசிக்கிட்டு பாடிட்டு கத்தரை துதிச்சு வரா அப்படின்னா, இது எப்படி இவளுக்கு தெரியும் அப்படின்னா, வேத ஒழுங்கு அது என்பதை அவள் தெரிந்து வைத்திருந்தாள். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்தலாமே. அல்லேலூயா. ஆமென். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 19 21 வசனங்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 19 21 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே செங்கடலை பிளந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நடத்துகிறார். பின்தொடர்ந்து வருகிற பார்வோனுடைய சேனைகளையும் தண்ணீரில் அமிழ்த்து போட்டு வெற்றியை தருகிறார். அப்பொழுது மிரியாம் என்ன பண்றா? தம்புரு எடுத்துக்கொண்டு பாடிக்கொண்டு கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், கைகளை தட்டி ஆமென், சமுத்திரத்தில் தள்ளினார் என்று சொல்லி அவள் பாடிக்கொண்டு வந்தாள். ஆமென். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறான். ஆமென். கோலியாத்தை ஜெயித்த போது அந்த ஊரில் பெண்மணிகளை என்ன செய்தார்கள்? அவனுக்கு எதிர்கொண்டு வந்து தம்புருங்களை வாசித்து கொண்டு வந்து, சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொல்லி பாடி துதித்து நடனமாடி கொண்டு வந்தார்கள். ஆமென். அப்போ வேத ஒழுங்கை, தன்னுடைய கலாச்சாரத்தை, யூத கலாச்சாரத்தை, வேத கலாச்சாரத்தை அவள் நன்றாய் அறிந்திருந்தபடினால்தான் தகப்பன் யுத்தத்தில் வெற்றி பெற்று வரும்போது நாமும் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்தால். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் வேதத்தின்படி எதனா செய்யறாங்களான்னு யோசித்து பாருங்க. உங்க பிள்ளைகள் வேதத்தின்படி எதாவது செய்யறாங்களா அப்படி யோசித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேத காரியங்கள், சம்பவங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியல.
ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வேதத்தை தான் நான் உங்களை உங்கள் பிள்ளைகளோ. அது எப்படி என் வாயால சொல்றது? ஹல்லேலூயா. இப்போ வேதம் மிக அவசியமா இருக்கிறது. இயேசு வேத வசனத்தினால தான் பிசாசை ஜெயித்தார். பேதுரு சொல்லுகிறான், அன்றைக்கு இருந்த சபையில வாலிபர்கள் பொல்லாங்கனை வசனத்தினாலே ஜெயித்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தெரிதோ தெரியலையோ, வருதோ வரலையோ, நீங்களும் உங்கள் பிள்ளைய முன்னாடி உனக்கு வச்சு வசனத்தை சொல்ல வைங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. அந்த காலத்து பரிசுத்தவான்கள் எப்படி பிள்ளையை வளர்த்தாங்க தெரியுமா? ஆமென். காலையில் எழுந்து ஒரு அதிகாரம் பைபிளை படிக்கலன்னா ஸ்தோத்திரம், கருப்பு காப்பி கிடையாது, காப்பி கிடையாது, பைபிள் படித்தா தான். அன்றைக்கி அப்படிலாம் வளர்த்தது உண்டு. இன்றைக்கு மீண்டும் ஆதியில் இருந்த அந்த அன்பு திரும்ப வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். விரும்புகிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? நம்பர் 4, தகப்பன் செய்த பொருத்தனையை. நல்லா அந்த வார்த்தை கவனிக்கணும். தான் செஞ்ச பொருத்தனை கிடையாது, தகப்பன் செய்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றினார். அல்லேலூயா. எல்லாம் என்ன கவனிக்கிறீங்களா? எத்தனை குறிப்பு? 4. தகப்பன் செய்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றினார். பிள்ளைகள் வாலிபர்களான பிறகு, வயதான பிறகு, திருமணமான பிறகும் கூட கவனிக்கணும், தகப்பன் உன்னை வாயை திறந்து சொல்லியிருப்பாரானால் அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை வாலிபர்களாகிய உங்களுக்குள்ள இருக்கிறது. ஹலோ, இந்த குவாலிஃபை அவர்கிட்ட இருந்தது. ஆமே, அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, நான் செய்யணுமா? அல்லேலூயா. அப்படி நீங்கள் சொல்லுவீர் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் அல்லவே. ஹல்லேலூயா. தகப்பன் தான் பொருத்தனை செய்தான், ஆனால் அந்த தகப்பனுடைய பொருத்தனையை தனக்கு ஒரு பாதகம் என்று தெரிந்தும் அதை நிறைவேற்றினான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட எப்தாவின் மகள்களை தேவன் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தான் தகப்பன் செய்த பொருத்தனை நிறைவேற்றினான். கேள்விகளை, யோ உனக்கு எங்கன்னா அறிவு இருக்குதா அப்படின்னாவ கேட்கல. நீயா இருந்தா அங்கே கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நானாக இருந்தேன்னா கண்டிப்பாக கேட்டிருப்பேன். உனக்கு ஏதாவது மண்டியில் மசாலா இருக்கா? இப்படி போய் யாருன்னா பொருத்தனை பண்ணுவாங்களா? இப்படி போய் யாருன்னா பொருத்தனை பண்ணுவாங்களாயா? நீயும் நானும் இருந்தால் கேட்டிருப்போம். ஹல்லேலூயா. அங்கே ஈசாக்கு அப்படி கேட்கல. கையை காலை கட்டி அவனை படுக்க வைக்கும்போது கூட அவன் கேட்கலங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஈசாக்குக்கு எத்தனை வயசு தெரியுமா? 25 வயசு. அவனை மோரியா மலையில் கொண்டு போய் கையை காலை கட்டி படுக்க வைக்கும்போது 25 வயசு. ஹல்லேலூயா. 99 ஈசாக்கு பிறந்தான்னா ஆபிரகாமுக்கு இப்போ எத்தனை வயசு? நாங்கள் 25 வயசுங்க. அவனை மலையில் படுக்க வைக்கும் போது வெட்டுறதுக்கு 125 வயசு. அவனுக்கு எத்தனை வயசு? ஈசாக்குக்கு 25 வயசு. 125 வயசு கழவனை ஒரு தள்ளி விட்டுருந்தானா மலையில் உருண்டு வந்து மண்டையை போட்டிருப்பார். ஆள் யாரு? நம்ம முற்பிதான் ஆபிரகாம். அவன் செய்யலை. நல்லா கவனிக்கணும். தகப்பன் தான் பொருத்தனை செய்தான். இங்கே எப்தாக்கு வரும், தகப்பன் தான் பொருத்தனை செய்தான். ஆனால் ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்கல. வேற எதுனா அதுக்கு பதில் மாற்று காரியம் செய்யலாமா, பரிகாரம் செய்யலாமா என்று யோசிக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. தகப்பன் செய்த பொருத்தனை. நான் இங்கே சொல்கிறேன், அருமையான தம்பி தங்கச்சி, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் தகப்பன் வாயை திறந்து ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார்லனால் அதை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் இருந்தாலும் கூட உங்கள் தகப்பன் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் பெற்றாருக்கு மகிமை சேர்க்கிறவர்களாய் நீங்கள் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 36வது வசனத்தில் அவள் சொல்றா, அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீ கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவா, அம்மன் புத்திரராக உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டபடியா உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடி எனக்கு செய்யும் என்றார். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. நீ வாயை திறந்து சொல்லிட்டீங்கப்பா, பரவாயில்லப்பா. நீங்க சொல்லிட்டீங்கப்பா, பரவாயில்ல. நீ என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே செய்யுங்க. அவன் செஞ்ச பொருத்தனைய இவள் நிறைவேற்றினா. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருக்கு உங்கள் தகப்பனும் தாயும் பொருத்தனை செஞ்சு அவங்க இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த பொருத்தனையை நீங்கள் நிறைவேற்றலைன்னா உங்கள் மேலே சாபம் வரும். இருக்கீங்களா? எல்லாம் சைடில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் பிரச்சனை? நம்ம எல்லாம் சரியாக தானே போயின்னுக்குது, எல்லாம் கரெக்டாக தானே இருக்கிறோம், என்ன பிரச்சனை? உங்கள் தகப்பன் செய்த பொருத்தனையாகி கூட இருக்கலாம். அதை நீங்கள் நிறைவேற்றாமல் இருந்தது கூட ஒருவேளை இருக்கலாம். அன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் அதை நிறைவேற்ற ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் புதிய பாட்டுக்கு வர மாதிரி அதை வேறு மாதிரி நான் சொல்லுவேன், நேரம் இருந்தால் சொல்லுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, கடைசியாக நேரம் இல்லாதனால நான் வேகமாக போயிடலாம். தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தால். ஆமென். அல்லேலூயா. தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தால், தகப்பனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், தகப்பனுடைய வார்த்தையை கனப்படுத்தினார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதுக்கெல்லாம் கீழ்ப்படிவேன், ஆனா இதுக்கு என்ன பண்ண மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. வேற ஒன்று சொல்லி தான் என்ன பண்ணியிருப்பேன், கீழ்ப்படிஞ்சிருப்பேன். நீயே சாவணும் போது நான் எப்படி கீழ்ப்படிவேன்? அப்படிலாம் சொல்லலை. அல்லேலூயா. நான் ஒரு ஊழியக்காரத்துல இருந்து வளர்ந்தவன். ஆமென். நல்லா கவனிக்கிறீங்களா? ஒன்று செய்யும்போது, ஒன்று சொல்லும்போது அது 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 வந்து என்னென்னா பனிஷ்மெண்ட். கவனிங்க, பனிஷ்மெண்ட். அது ஒன்று சொல்லும்போது அந்த பனிஷ்மெண்ட்டை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு நான் ஏற்ற ஆள் கிடையாது. நான் அந்த தவறை செய்யலை. ஆமாம். தவறை செய்யும் போது எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஓகே. தவறே செய்யாத போது பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்லை. ஆனால் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு இடத்துலேருந்து வளர்ந்தவன். ஆமாம். அப்போது எப்பயோ வேற ஒருத்தர் சொல்ல கேள்விப்பட்டு என்னை கூப்பிட்டு தலையிலே கொட்டி எங்கள் பாஸ்டர் சொன்னார், ஏண்டா நீ செய்யலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் சொல்ல வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு நீ இந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிட்ட? ஆமாம். அதனால தான் இனி நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கீழ்ப்படிதல் மிக அவசியம். ஆமென். உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் உங்கள் தகப்பனுக்கு, மாம்ச தகப்பனாக இருக்கலாம், ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கலாம், நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 4 காரியத்தை சொல்லுங்க பார்க்கலாம், முடிக்கிறேன். முதல் பாயிண்ட், தந்தையின் வெற்றியை கொண்டாடினார். 2வது, தேவனை துதித்து ஆடி பாடி தேவனை மையப்படுத்த. 3வது, வேத ஒழுங்கை அறிந்திருந்தார். 4வது, தகப்பன் செய்த பொறுத்து நிறைவேற்றினார். 5வது, தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார். ஒரு பக்கம் எப்தாவின் மகளை பார்த்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் எப்தாவின் மதியினத்தை பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் செய்யக்கூடாது. ஆமென். அப்படியே வாலிப பிள்ளைலாம் பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்க பார்க்கலாம். பெற்றோர்களை அப்படியே திரும்பி பார்த்துக்குங்க. பாருங்க எல்லாரும் திரும்பி. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஒரு பக்கம் இவ செஞ்ச நல்ல கிரியைகள், இன்னொரு பக்கம் எப்தா செஞ்ச மதியினும். அதிலும் ஒரு நல்ல காரியம் இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். எப்தா செஞ்சது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லேலூயா, சரிதான், ஆனா சரியில்லை. என்னன்னா, வாயத்தன்னு பொருத்தனை பண்ணிட்டான், அதை நிறைவேற்றினது சரி, ஆனா பொருத்தனை பண்ணினது தப்பு. கவனிக்கிறீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல, ஆண்டவர் ஆடு மாடுகளின் பலியை விரும்புறதில்லை. ஆடு மாடுகள் பலியே விரும்பல, துதியின் பலியை தான் விரும்புறாரு போது, நரபலிய ஜீவ பலிய அவர் விரும்புறாரா? இல்லவே இல்லை. இந்த எப்தாவினுடைய மகளுக்கு தெரிஞ்ச அந்த வேத அறிவு கூட யாருக்கு தெரியாமல் போனது? எப்தாவுக்கு தெரியாமல் போனது. நல்லா கவனிங்க. சில நேரங்களில் பிள்ளைகள் வேத அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள், சில நேரங்களில். ஆமென். எப்தா கடவுளுக்கு, யெகோவா தேவனுக்கு பொருத்தனை செய்ததில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் எந்த வகையான பொருத்தனைகள் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் செய்கிற பொருத்தனை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்பதையும் சுய அறிவு இருக்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென். ஹல்லேலூயா. 2வது, தேவனுக்கு செய்கிற பொருத்தனை அது ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறதா இருக்குதா என்று யோசிக்கணும். நம்ம செய்கிற பொருத்தனை தேவனுக்கு மகிமை செலுத்துகிறதா இல்லாவிட்டால்
அந்த பொருத்தனை வீண். அங்கதான் நீங்க என்ன பண்ணனா பகுத்தறியணும். நான் ஒரு பொருத்தனை செய்தேன், அந்த பொருத்தனை தேவனுக்கு மகிமை சேர்க்கிறதா இருக்குதா? என் மகளை நான் பலி கொடுக்குறேன் அப்படின்ட்டு தேவனுக்கு மகிமை சேர்க்குமா? ஹலோ, நீ செய்கிற பொருத்தனை தேவனுக்கு மகிமை சேர்க்குமா? ஆமென். ஹalleluya. நான் முடிய கொடுக்குறேன்றது கடவுளுக்கு மகிமை கொடுக்குமா? ஹalleluya. வேற எதனா கொடு, முடிதானே திரும்ப வளறோம். ஹலோ, நீங்கள் எதை பொருத்தனை செய்கிறீர்கள்? அது தேவனுக்கு மகிமைப்படுதா? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதா என்பதை யோசியுங்கள். யோசிக்கும் போது இப்படி மதீனமான பொருத்தனைகளை செலுத்த மாட்டீர்கள். அல்லேலூயா. பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி சொல்றேன், குறிச்சிக்கங்க. உணர்ச்சி வசப்பட்ட பொருத்தனைகள், உணர்ச்சி வசத்துல வாரி விடுற வாக்குறுதிகள். சில பேர் பாரு அப்படி சந்தோஷமா இருக்கும்போது இது பண்ணுவான், அதை பண்ணிடும் இதை பண்ணிடும், அப்படியே சொன்னேன் அப்படிங்கிறான். கேட்டீங்கன்னா இந்த உணர்ச்சி வசப்படும் போது, உணர்ச்சி பொங்கி எழும்போது, அந்த நேரத்துல எல்லாம் நீங்க பொருத்தனை செய்யவே கூடாது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. தேவனுடைய உணர்த்தி ஆண்டவர் பேசி ஆண்டவர் உணர்த்தி செய்து வேற. ஆமென் சொல்லுங்களேன். இவன் செஞ்சது இந்த உணர்ச்சி வசப்பட்ட பொருத்தனை. அதாவது என்னன்னா, ஒரு வெற்றியின் முனைப்பில் இருக்கிறான். யாரு? எப்தா ஒரு வெற்றியின் முனைப்பு, ஒரு ஜெயத்தில் இருக்கிறான். என்னை யாரும் ஊர் மக்கள் கூட ஏத்துக்காம என்னை துரத்துனாங்கய்யா. நான் காட்டில் கோயில வளர்ந்தேன். ஹல்லேலூயா. இப்போ ஜெயிச்சு என்னை தலைவனாக ஏற்றுக்கொள்றாங்கன்னும் போது அந்த வெற்றியின் முனைப்புன்னு சொல்றதை விட இப்படி சொல்றேன், மிதப்பு. அது சில பேர்லாம் அது கொஞ்சம் இதாக அப்படியே மிதப்பான், தலைகாலம் புரியாது பாருங்க. அந்த மிதப்புல இருக்கும்போது திறந்து என்ன பண்ணிட்டான், ஒரு பொருத்தனைய செஞ்சிட்டான். நான் சொல்றேன், நீ எவ்வளோ வெற்றி பெற்றிருந்தாலும், எவ்வளோ கொண்டாடப்படத்தக்கத்தில் உயரத்தில் உச்சத்தில் நீ நின்றாலும், ஆமென் ஹல்லேலூயா, நீங்கள் வாயை திறந்து சொல்லுகிற வாக்குறுதிகளிலே மிக கவனமாக வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவன் செஞ்ச மதியம் இது நேரம் இல்லை. ஆனால் வாக்குறுதியில் பொருத்தனை, தவறான பொருத்தனை செஞ்சது அவனுடைய மதியினம். ஆனால் அவன் பொருத்தனையை தன் மகள் என்றாலும் நிறைவேற்றினான் தெரியுமா? அங்க நிற்கிறான் எப்தா. கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? மகளாக இருந்தாலும் அதை நிறைவேற்றினான். இன்னொரு விஷயம் என்னன்னா, வேற இவளை எல்லாமே வேற மகனும் அவனுக்கு குமாரகுமாரி தேக்கிற ஒரே மகள். அந்த இடத்துல அவனுடைய தியாகத்தை நாம் பாராட்டி வாங்க வேண்டும். ஆமென். சில வசனங்களை சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 66:14. அவன் என்னதான் தப்பான ஒரு பொருத்தனை செலுத்தியிருந்தாலும், ஆனாலும் 66:14 தாவீது அழகாய் சொல்லுகிறான், என் இக்கட்டில் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனையை உமக்கு செலுத்துவேன். வாயினால் சொன்ன பொருத்தனைய நமக்கு செலுத்துவேன். அவன் சொன்னான், செலுத்திட்டான். 76:11 பார்த்தீங்கன்னா, பொருத்தனை பண்ணி அது உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள், அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கையை கொண்டு வர கடவர்கள். ஆமென். பொருத்தனை பண்ணிட்டா தானே செய்யணும், ஆண்டவருக்கு நிறைவேற்றணும். அல்லேலூயா. சங்கீதம் 116:14 பாருங்க. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? சில பேர் நான் பொருத்தனை பண்ணிக்கிறேன் அப்படி மறைச்சு ஒளிச்சத்துன்னு வந்துடுவாங்க. வேற மாதிரி காணிக்கை செலுத்தலாம், பொருத்தனையை மறைச்சு செலுத்தக்கூடாது. ஆனால் பிசாசு பைபிள் சத்தியம் அப்படி தலைகீழ மாத்திட்டான். நீ வேற கர்த்தருக்கு கொடுக்கறது இதெல்லாம் நீ மறைச்சு கொடுக்கலாம் ஒருவேளை, ஆனால் பொருத்தனையை மறைச்சு கொடுக்கவே கூடாது. பொருத்தனை தெரியுமா? அது வெற்றியின் கொண்டாட்டம். நீ இதை பொருத்தனை பண்ணிக்கிற கர்த்தர் உனக்கு செஞ்சிருக்கிறாரு, அதை கொண்டு வந்து ஆண்டவன் செஞ்சாரு சாட்சி சொல்லி மகிமைப்படுத்த வேண்டாமா? ஹல்லேலூயா. சரி, நமக்கு நேரம் இல்லை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பாருங்கள், நீதிமொழிகள் 20:25 பரிசுத்தமானதை விழுங்குறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். பரிசுத்தமானது, நீங்க பொருத்தனை பண்ணது பரிசுத்தமானது. பொருத்தனை பண்ணின பிறகு அதை செய்யலாமா? நடந்துற பேர் சில பேர் பாருங்க, நடக்கிற வரைக்கும் ஆண்டவரே இதை பண்ணிட்டு நடந்துற பிறகு ஏன் இவ்வளோ செய்யணும் யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய கண்ணியாக இருக்கும். நீங்களே வலையை போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. பிரசங்க 5:4 ரொம்ப முக்கியம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி கொண்டா
அதை செலுத்த தாமதியாதே. அல்லேலூயா. ஒரு பொருத்தனை பண்ணினா, சில பேர் பொருத்தனை பண்ணி அது நிறைவேறிச்சு, இன்னும் 4 வருஷமா என்ன பண்ணல, என்ன பொருத்தனை செஞ்சாங்க அதை செய்யலை. ஆமென். அதில் ஒரு சில பேர் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நானும் ஒன்று செய்யலான்னு இருக்கிறேன்னு சொல்லி போய் சேர்ந்துட்டாங்க நிறைய பேர். நாமளே சொல்ல. ஆமென். எனக்கும் காரணங்க தெரியும். ஒரு வாட்டி கூப்பிட்டு நிற்க வச்சு கேட்டான் அவன், எப்போதான் செய்ய போறீ வரும்போதெல்லாம் சொல்ல, அவங்களாம் சொல்ல, யாரும் மனசில் வச்சுலாம் செய்யல. ஒரு சில பேர் போய் சேர்ந்துட்டாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, செய்யலானுக்கிறேன். ஆண்டவர் எப்பயோ செஞ்சுட்டாரு, இவங்க இதை செஞ்சுனா இதை செய்கிற ஆண்டவர் சொல்லிட்டாங்க. ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, இன்னும் அதெல்லாம் செய்யவே இல்லை. பைபிள் சொல்லுது, ஒரு பொருத்தனை செய்து கொண்டால் அதை செய்ய தாமதியாதே. அல்லேலூயா. அப்போ இந்த விஷயத்தில் எப்தாவை நம்ம பாராட்டி ஆக வேண்டும். ஆகவே பல உணர்வுபூர்வமாக நிறைய காரியம், ஒரு சிலதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். நீங்கள் தகப்பன தாயார் இருக்கும்போது பொருத்தனை கண்டிப்பாக செய்யுங்க, அது ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஆனால் அந்த பொருத்தனைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்குதா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உணர்ச்சி வசப்பட்டு எதுவுமே நீங்கள் சொல்லாதீங்க, செய்யாதீங்க. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இப்போது பாஸ்டர் நான் அப்படி பண்ணிட்டேன் பாஸ்டர், இப்போ என்ன பண்ணுறது, தப்பான பொருத்தனை பண்ணிட்டேன், உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டேன், ஆனால் அதை செய்யவே முடியாது, வாய்ப்பே இல்லை. நான் பணம் பொருளை பற்றி சொல்லலை. ஆமாம், வாய்ப்பே இல்லை அப்படின்னா அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, வேறு ஒன்று அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம், பரிகாரம் செஞ்சு ஆண்டு சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு அதை விட்டுடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், ஆமீன் சொல்ல மாட்டீங்களே, துதி பலி ஆண்டவருக்கு செலுத்தணும். நான் என் கன்க்ளூஷனை முடிக்கிறேன். அந்த 5 குறிப்பை நான் திரும்ப அதை தோண்டி உங்களை அளவு வச்சு உங்களை அர்ப்பணிக்க வைக்க முடியும். பட் நேரம் இல்லை, அது நேரம் எடுக்கும். அதனால் நான் கன்க்ளூஷனில் ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதை புத்தி உள்ள ஆராதனை. அப்போது இதில் என்ன புரிஞ்சுங்க, ஆரம்பத்தில் சொன்னது ஞாபகம் இருக்குதுங்களா, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தில் உங்களுக்கு பிரியமானது எதாக இருந்தாலும் அதை விட்டுடணும். அதை தேவனுக்கான காரியங்களுக்கு தடையாக இடையூறாக வர்றது எல்லாத்தையும் பலிபீடத்தில் வைக்கணும், நிரந்தரமாய் அல்ல. ஆமென். அந்த நேரத்தில் அல்லேலூயா. இதுதான் அதோடைய அர்த்தம். நிறைய சத்தியங்களை நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆமென். ஃபேமிலி காரியங்களிலும் நிறைய ஆவியானவர் ஆங்காங்கே பேசினதை என்னால் உணர முடிந்தது. நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஹalleluya ஹalleluya எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கண்களை மூடி ஓ ஹalleluya. ஒரு சில நாழிகைகள் ஆண்டோட சமூகத்தில், ஃபியூ செகண்ட்ஸ் ஆண்டோட சமூகத்தில் எல்லாரும் நாம் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஹalleluya ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எப்தாவின் மகளை போல தகப்பன் தானே சொன்னான், நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்கலப்பா. தகப்பன் வார்த்தையை கனப்படுத்தினான். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மா சொல்கிறத கேட்குறதே இல்லைல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? ஓ ஹalleluya. தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற மகளாக இருந்தா, வேத காரியங்கள், வேத வசனத்தினுடைய அந்த ஒழுங்கு, அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் அவள் புரிந்து வைத்தவளாக இருந்தா. அதனால தான் கர்த்தரை ஆடி பாடி தகப்பன் வெற்றி பெற்று வரும்போது மகிழ்ந்து கொண்டாடினான். ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, பலிபீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹalleluya. 2 கைகளை உயர்த்தி, என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். ஒரு வாக்குமே என்னை உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. உயவனே உம் கையில் களிமண்ணா தருகிறேன் உம் கரத்தில், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கரத்தில்.
என்னை தருகிறேன். கடைசியா எல்லாம் கைகளை உயர்த்தி உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சேவை செய்வதற்கு எது இடையூறாக இருந்தாலும் அதை பலிபீடத்தில் நான் வைக்கிறேன். ஆண்டவரே, சொந்தங்களாலும் பாசங்களாலும் உறவுகளாலும் வேலையானாலும் எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைக்கிறேன். அவன் கையில களிமணை போல நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. இன்றைக்கு உடைய பிள்ளைகளை உடைய வார்த்தையினாலே உருவாக்குவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஒரே பலி ஸ்தோத்திர பலி ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்த வேண்டும், உம்முடைய துதியை சொல்ல வேண்டும் ஆண்டவரே. அப்படி உம்மை மகிமைப்படுத்துவாரானா ஆண்டவரே, நீ எங்களை மகிமைப்படுத்துவீர் ஆண்டவரே. என்னை கனம் பண்ணுவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதற்கு, உம்மை துதிப்பதற்கு, உம்மை தேடுவதற்கு, ஊழியம் செய்வதற்கு, ராஜ்யத்தை கட்டப்படுவதற்கு அந்த நேரத்தில் எதெல்லாம் இடையூறாய் வருகிறதோ அதெல்லாம் ஒதுக்கி தள்ளி ஆண்டவரே உடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுப்பதே ஜீவபலி அப்பா. அதனாலே கற்றுக் கொடுத்து வர நாட்களில் எல்லா வகையிலும் உமக்கு மகிமை சேர்க்கிறவர்களா, எல்லா வகையிலும் உண்மை துதி சேர்க்கிறவர்களா என்னை எங்களையும் மாற்றம், குறிப்பாக வாலிப பிள்ளைகளை மாற்றம். ஹல்லேலூயா. அப்படி துதிக்கும் போது, அந்த துதி பலியை செலுத்தும் போது அதன் நடுவில் இறங்கி வருகிறீர் அப்பா. இஸ்ரவேலின் துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவரின் பரிசுத்த ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். துதிக்கும் போது, அந்த பலியை செலுத்தும் போது நீ நடுவில் வருகிறீர், எல்லா தீங்கை விலக்கப்படுகிறீரப்பா. அப்படி நம்முடைய பிள்ளைகளும் நாங்களும் எப்பொழுதும் உம்மை துதித்து உமக்கு மகிமை சேர்க்கிறவர்களாக இருக்கும்போது நீ இறங்கி வந்து எல்லா தடைகளை நீக்கி போட்டு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற தீங்கெல்லாம் விலக்கி போட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இவர்கள் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கேட்ட வார்த்தைகள் கைகளை தட்டி அமர்ந்து கொள்ளலாம்.